மக்களே நாட்டு சக்கரை போட்டிருக்கா. ஓகே ஓகே. கருப்பு சூடுதுடா. அப்படியே குடிச்சிட்டியாமா? அப்புறம் எதுக்கு இப்போ கேட்குறேன்? சூடுது. சாருனதுக்கு அப்புறம் தரேன். அப்படி குடிக்காமையா இருப்பேன்டா. மக்களே கருப்பு கவுனி இதுங்க கஞ்சி. கருப்பு கவுனி மாப்பிள சம்பா. மாப்பிள சம்பா கருப்பு கவுனி நாட்டு சக்கரை போட்டு இந்தா தரேன். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹார்லிக்ஸு இந்த பூஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா விரும்புகிறதாலும் கொடுங்க. அல்லது நம்மளுடைய பாரம்பரியம் இந்த மாதிரி தென்னை வகைகள் அரிசி வகைகளை அரைச்சி கஞ்சி வச்சு காலங்கத்தால் கொடுங்க. ஸோ குடிக்கிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கொடுங்க. சரி ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். அப்புறம் கமெண்ட்ஸ் 2-3 வந்துருந்துச்சு. வில்லேஜில் குக்கிங் வீடியோ போடுங்க, வீட்டில் குக்கிங் சமைச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் இது நான் வரைக்கும் செய்யாத ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த நம்ம செய்கிற அந்த டிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமையாக இருக்கும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா முருங்கைக்காய் மட்டன் கிரேவி. ஓகேங்களா? ஆமாம் மக்களே, முருங்கைக்காயில் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். ஓகேங்களா? முருங்கைக்காய் வித் மட்டன் ரெண்டையும் இது பண்ணி காம்போவாக ஜம்முன்னு கும்முன்னு செய்ய போகிறோம். அதுக்கு மட்டன் எடுக்கிற கிளம்பியாச்சு. ஸோ கூலை குடிச்சிட்டு சூடாக இருந்ததுங்க. இது அடிக்கிற குளிருக்கு டக்குன்னு ஆறி போச்சுங்க. ஓகேங்க மக்களே, மட்டன் கறி கடைக்கு வந்தாச்சு, சொல்லியாச்சு. தலைவர் கட்டை சுத்தம் மட்டும் வெட்டுவார். மக்கள் ஆக்சுவலாக முருங்கைக்காய் வாங்குறதுக்கு எங்கள் ஊர் சிவகிரி மார்க்கெட்டு வந்தேன். மார்க்கெட்டு ஃபுல்லாக தேடி அலைஞ்சு முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து கொஞ்சம் ட்ரை தான் போல். இது வந்து ஒரு காய் 5 ரூபாங்க. மொத்தம் 6 காய் 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வரலைங்களா, ஸோ அதனால் பணம் எடுத்துகிட்டு வரல. இங்கே வந்து நம்ம கேட்டுக்கார அண்ணா வச்சிருக்காரு பாருங்கள், அவர் தான் வந்து பே பண்ணியிருக்கா. அப்படியே அவர் வந்து என்னென்னா பணம் எடுத்துகிட்டு வரலைன்னு சொன்னீங்களா, பரவாயில்ல எங்கிட்ட ஜிபே இல்லை, நாளைக்கு இது வந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது சத்தியமாக சொல்கிற மட்டும் உண்மையுமே கிரேட்டுங்க. அவர் தான் தொப்பிக்காரு. பணம் அவர் கொடுத்துட்டாருங்க மக்களே, நாளைக்கு வந்தால் கூட அப்படின்ட்டாருங்க. 30 ரூபாங்க அசால்ட்டாக எடுத்து கொடுத்துட்டாருங்க. சுவாமி அம்மன் தான் அந்த கறிக்கடை தான். என்னப்பா திரும்ப கறிக்கடை கேட்குறீங்களா மக்களே? கறி வாங்கிட்டு வந்த மல்லங்க. அந்த கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கறி வெட்டினார் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கட்டை வந்து சுரண்டுனாருலங்க, சரியாக துடைக்காம விட்டுட்டாரு. வீட்டில் வந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த கறி பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டையினுடைய பிசுறு, கறிக்கட்டை இருக்குமில்ல, அந்த கட்டையினுடைய பிசுறு ஃபுல்லாக இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு மனசே கேட்கல. சரி நான் ஒரு டைம் அலாசிட்டு தான் பார்த்தேன். அப்புறம் சரி கையிலெல்லாம் பிடிச்ச சபையில் இழுத்து பார்த்தேன், வரமாட்டேங்குது. அப்புறம் என்னடா பண்ணுறது யோசிச்சு அப்படியே சமைக்கலாமா யோசித்தேன். நம்ம பசங்க சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றலாம், வீட்டில் தவனாலாம் சாப்பிடுவான், என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன். கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு. என்னென்னா கறி ரேட்டு 840 ரூபா, ஆட்டுக்கறி வேறு. இதை கொண்டு போய் கொடுத்தா கடையில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் வேறு இருந்துச்சு. சரி, அதாவது மிஸ்டேக் நம்ம பக்கம் கிடையாது, மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பக்கம். சரி ஓகே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து ஒரு தைரியத்தில் கொண்டாந்துட்டேங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சொல்லலாம், அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸாக பேசுனாங்க பரவாயில்ல, இல்லை வேறு மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம வேறு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பேசும்பொழுது என்னாகும், ஒரு சண்டையாயிரும். சரி என்ன ஆனாலும் சரி, அவங்க ஒரு வேளை அப்படி வந்து ஆடாவடியாக பேசுனாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம வந்து சரி கறி வேணாங்க எனக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம், இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணாமல் விட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போனேன். ஆக்சுவலாக எலுமத்தூரில் இன்றைக்கி நான் வேறு கடையில் எடுப்பேன். இன்றைக்கி வந்து அந்த கறி கடையில் காலையில் 9 ஆட்டுக்கறி காண சரின்ட்டு அந்த கடைக்கு போனேன். ஆனால் போய் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கறிக்கடையில் வேலை செஞ்ச அந்த அக்கா வந்து ரேட்டுங்க சொன்ன உடனே சரிங்க மாற்றிக்கலாங்க அப்படின்ட்டாப்புல. அப்புறம் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நர்வஸ் இல்லை, இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ பொக்குன்னு இருந்தது. என்னடா இப்படி கொண்டாந்து இந்த கறி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்தது. சரி அப்படின்ட்டு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணேன். அந்த கறி வெட்டுறதுல இன்னொருத்தர் இருந்தாருங்க. நம்ம நல்ல வேலை காலையில் கறி வெட்டின அந்த பையன் இல்லை, அவர் எங்கேயோ காணா வேற ஒருத்தர் இருந்தார். ஆனால் கம்ப்யூட்டருக்கு நான் 100 ரூபா எக்ஸ்ட்ராலாம் வேணால் அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் பண்ண 100 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த உலகத்தில் நேர்மை நியாயம் நல்ல அன்பு மிக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மக்களை. யாரையும் வந்து உருவத்தை பார்த்தோ இல்லை அவங்க பேசுகிறத வச்சோ நம்ம எடை போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு பாடம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா,
எதுனாலும் சரி நம்ம வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பக்கம் மிஸ்டேக் இல்லை, ஒரு விஷயம் நம்மளுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போயிட்டு அதை தன்மையாக நம்ம எப்படி எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். ஓகேங்க மக்களே, ஜம்முன்னு கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ரைட், இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் மக்களே. இங்கே பாருங்க, ஒரு பீஸ், பெரிய பீஸ், சூப்பர் பீஸ். அடுத்த கட்டமாக முருங்கைக்காங்க போடலாம். பல்லவி பிரியாணி இலைங்க, பட்டை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவு, அதுக்கப்புறம் இது கிராம்பு. ஓகேங்களா? இந்த 4 வந்து வாசனைக்காக உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடலாம்ப்பா. இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஜம்முன்னு தண்ணியில் வேக வச்சு எடுக்கிற குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரைட். அடுத்த கட்டமாக இந்த வரமிளகா இருக்குல்லங்க, அதில் வந்து விதையை ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்போ அது கொஞ்சம் அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக கொஞ்சம் அரையும். ஓகேங்களா? ஊறட்டும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு ஜம்முன்னு அரைச்சி வச்சாச்சு. இஞ்சியும் பூண்டும் விழுது. ஓகேங்களா? 2 ஒன்றா இருக்குது. அடுத்த கட்டமாக இஞ்சி பூண்டி அரைச்ச அதுலேயே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது, சும்மா லைட்டாக, அதாவது அரைகிறதுக்கு பதிலாக லைட்டாக நான் தட்டுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி சும்மா ஒரு 2 சுற்று விட்டோம்னா ரெடி ஆயிடும். ரைட், ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. ரெண்டாவது விசில் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. ரைட்டு, ஆஹா நல்ல வாசமாக இருக்குது. ஓகேங்க, 2 விசில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். சவுண்டு வருது மிக்ஸி. எஸ், கொஞ்சம் நெகனு தான் ஆயிடுச்சு. ஒன்றும் தப்பு இல்லை, சீக்கிரம் வந்துடும். இந்த வரமிளகா வந்து இப்படியே அரைச்சப்போனா அரையாது. ஸோ அதனால் வந்து உப்பு வந்து ஓரளவுக்கு போடுறோம். ஓகேங்களா? 4 வருஷமாக நல்லா ஓடிட்டு இருந்தது மிக்ஸி. சவுண்டு வருது. இந்த மிளகா இருக்குல்லங்க, இது வந்து நிறையா இருந்தால் அரையும், நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உள்ள ஒரு தக்காளி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணு. இங்கே பாருங்க மக்களே, ஜம்முன்னு அரைச்சாச்சா. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 ஏலக்காய் போட்டு அரைச்சலாம் பல்லவி. ஆக்சுவலாக இந்த ஏலக்காய் வந்து நம்ம எப்போ சேர்த்துருக்கணும் அப்படின்னா இதுவோட நம்ம சேர்த்துருக்கணும். இந்த மட்டனு இதுக்குள்ளே வந்து முருங்கைக்காய் அப்புறம் இந்த வாசனைக்கெல்லாம் போட்டோம் இல்லைங்க, அது கூட ஏலக்காய் சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓகே, அரைச்சாச்சு, டன். ஆஹா, இங்கே பாருங்க, சும்மா அப்படியே ரெட் கலரில் செம. அடுத்த கட்டமாக வந்து வீட்டுக்கு வெளியே வந்தாச்சுங்க மக்களே. ஆனால் உள்ளேயே சமைச்சா நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ ஏற்பட்ட டிஷ்ஷை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அவுட் வந்து நம்ம வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுப்பு, விறகு எல்லாமே ரெடி. பல்லவி ஓப்பன் பண்ணலாம் பார்ப்பேன். ஆஹா மக்களே, ஸ்மெல் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மட்டனும் முருங்காய் சேர்ந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. முருங்காவோட வாசனை அதிகமாக இருக்குது. முருங்காவோட வாசனை அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா 2ஐயும் தனித்தனியாக பிரிக்கணும். எடுக்கலாம்ப்பா. முருங்காய் வந்து ரொம்ப கசகசன்னு போகக்கூடாது. அதை 2 விசில் விட்டால் கணக்காக இருக்குங்க. அவ்வளோதான், பிரிச்சுக்கலாங்க. பிரிக்கலாம். சரிங்க மக்களே, 2ஐயும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாங்க. நல்லா வந்துருச்சு மட்டனு. நல்லா ஜோராக இருக்குது பாருங்க. ஸோ பிரித்ததுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குல்லங்க, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது.
ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் செய்கிறதுக்கு, தண்ணிக்கு இதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பல்லவி சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். மக்களை என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதில் இருக்கிற அந்த ஊனை மட்டும் தனியாக பிரிக்கணும். ஓகேங்களா? ஓகேப்பா. நார் இல்லாமல் தனியாக ஊனை மட்டும் எடுக்கிறோம், அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். நல்லா தெரியுதா? அவ்வளோதான். வேஸ்ட்லாம் அதில் போட்டுடுறோம். தெரியுதா? வாவ், இங்கே பாருங்க மக்களே, எல்லா ஊனையும் ஜம்முன்னு வலிச்சு எடுத்தாச்சு. தொப்பை தான் இருக்குது. ஊனை தனியாக பிரித்து ஒரு பவுலில் வச்சாச்சு. சரி, ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். வேக வச்ச மட்டன் இங்கே இருக்குதுங்களா, அப்புறம் அப்படியே இதாக இங்கே ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் மக்களே, வரமிளகா வந்து விதைய ஊற்றின சாந்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது பெருஞ்சீரகம், உப்பு, மஞ்சப்பொடி, மட்டன் மசாலா, அரைச்சி வச்ச வெங்காயம் இதுகள் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. சரி, ஓகே, எப்படி பார்க்கலாம். சமையல் செய்யும்போது பார்க்கலாம். பல்லவி, தக்காளி போடலாமா வேண்டாமா? தக்காளி இல்லை, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துரு. பல்லவி, சூட வச்சிடலாமா? வச்சிடலாம், 3 வச்சிரு. அவ்வளோதான், 10 வச்சிடலாம். அப்படியே ஒரு குழவை போடு. தட்டுக்கும் விட. ரைட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவ்வளோதாங்க மக்களே, ஜம்முன்னு பற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு வடச்சட்டி கடியில் சாம்பல் பூசி, மண் பூசி, எது வேணால் பூசிக்கலாம். எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்த கட்டமாக எண்ணெய். இந்தம்மா சூடாகட்டுமா? ஊற்றலாம்ப்பா. சுத்தமான நாட்டு சக்கு கல்லெண்ணெய். ஓகேங்களா? கொஞ்சம் ஊற்று, தாராளமாக ஊற்று. போதும்ப்பா. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு பல்லவி. அடுத்தது சோம்பு போட்டுடலாமா? ஓகே, போதும். அடுத்தது வெங்காயம். ஓகே, போடலாம். சூப்பருங்க. அப்படியே வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை போடலாம்ப்பா. கருவேப்பிலை வந்து நிறையா போடுறோம். ஓகே, நல்லா போட்டலாமா? அவ்வளோதான், பண்ணிக்கலாம். வெள்ளையும் பச்சையுமா நல்லா இருக்கு. பல்லவி, அடுத்த கட்டமாக இஞ்சி பூண்டு போட்டுடலாமா? ஓகே, இங்கே பாருங்க மக்களே, ஜம்முன்னு இஞ்சி பூண்டு எடுக்கலாம். மிளகாய் எடுத்து போட்டு அப்புறமா ஓகே, ஃபஸ்ட்டு தக்காளியா போடலாம். ஓகே, சூப்பரு. அடுத்தது உப்பு போட்டிருக்கோம்ல. ஆமாம், ரைட்டு. இது ஆமாமாங்க. போடலாம்ப்பா. இதில் வந்து ஒரு தக்காளி அரைச்சிருக்கோம், கொஞ்சம் உப்பு, அப்புறம் விதை எடுத்த மிளகாங்க. ஓகேங்களா? அதுதான் அது. மொத்தமாக 2 தக்காளி இதுக்கு போட்டிருக்கோம். அரைச்சது ஒன்று, அரிஞ்சது ஒன்று. ஆஹா, கலரை பாருங்க மக்களே. அடா 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 அடா, சூப்பராக இருக்கு மக்களே. இங்கே இருக்கு. மொல்லவாடா, மொல்லவா. நூல் காலிச்சிக்கு விழுந்துருவியா? மொல்லவா. அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரையான். மட்டன் கேக் சாப்பிடலாமா? அங்கே சோறு திண்டியாமா? அங்கே சோறு திண்டியாமா? என்ன சாப்பிட்ட? காயா? சரி, அவரைக்காய். அவரைக்காய் சாப்பிட்டு அவரைக்காய். பல்லவி, அடுத்தது மஞ்சத்தூள். ஓகே, ஓகே, போடலாம்ப்பா. ஆஹா மக்களே, பாருங்க. ஆக்சுவலாக அதில் நம்ம உப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வணங்குறதுக்கு என்றைக்கு கமெண்ட்ரா தக்காளி வணங்குறதுக்கு என்றைக்கு வந்து நம்ம உப்பு போடணும்னு சொல்லுவோம்ல. அப்புறம் அதான் அந்த உப்பு வந்து நம்ம இதோட சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த மிளகு சாந்தோட உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் வணங்கிருச்சு. மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னாலுமே சீக்கிரம் வந்து அதை விட சீக்கிரம் வணங்குமா? ஓகே ஓகே ஓகே.
மட்டன் மசாலா போட்டுடலாங்களா? போட்டலாம். ஓகே, நான் மட்டன் மசாலா எடுத்து கொடுங்க. எடுத்து அவன் தெரியாது, எடு நீ எடுத்து போடு. ஓகே. போட்டலாமா? ம். ஓகே, ஓரளவுக்கு போட்டிருக்காங்க மக்களே. தேவையான அளவு உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மசாலா வந்து என்றைக்குமே இந்த மாதிரி வந்து இதில் வந்து சேர்த்து வணக்கும் பொழுது எண்ணெயில் வணக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அட் த சேம் டைம் அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்போதைக்கு ஓகே மட்டன் முருங்கைக்காய் வச்சோமில்லங்க, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். மக்களே, அடுத்த கட்டமாக பல்லவி மட்டன் ஆட் பண்ணிடலாமா? மட்டன் சாமி இங்கே வாருங்களேன், வேவிச்ச மட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடாடாடாடாடா நல்லா வேக்காடாக இருக்கு. சூப்பர். அவ்வளோதாங்க, வேவிச்ச மட்டனை உள்ளே கொட்டியாச்சு. அப்படியே ஒரு கலர்லாம். அப்படி ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி மக்களே நம்ம சமைக்கிற என்றைக்குமே வந்து ஒரே மாதிரி சமைச்சிட்டு இருந்திருப்போம். உங்களுக்கு வீடியோ போர் அடிச்சிருக்கு. இன்னைக்கு தரமான சமையல். அடா 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 பார்க்கறக்கு. ஆஹா செம்மப்பா பல்லவி, நல்லா செமையாக இருக்குது பார்க்குறக்கு. எங்கள் வாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு இப்போவே. மக்களே, அடுத்த கட்டமாக மட்டன் வாட்டர் இருக்கலைங்க, அதை இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணலாமா பார்த்துட்டு ஆட் பண்ணலாமா? ஊற்று சொல்கிறேன். ஆட் பண்ணிடலாமா ஃபுல்லாகவே? ஃபுல்லாக ஆட் பண்ணால் தண்ணி குழம்பாயிடும். தண்ணி குழம்பாயிரும். ஆமாம் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், அது மட்டன் சூப்பு கூட அதாவது இது பண்ணிக்கலாம். ஆமாம் உப்பு போட்டா? ஆமாம், கலரலாமா? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க கறி? அப்பளையா நீ அத்தை வீட்டில் இருந்தீல அப்போ என்னந்த. அப்புறம் கொத்தமல்லி தலை மட்டும் சொல்லலாம் மக்களே நான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கடைசியாக நம்ம போடணும். இன்றைக்கி வந்து தவன் சமையல். கலர் சாமி, நான் பிடிச்சிக்கிற கலரு. சூப்பரு. சரி கொடு. அப்புறம் அடி பிடிச்சி பாருங்களே. நீ வெடி எடுக்கிறியா? முருங்கைக்காய் ஊனையை ஆட் பண்ணல, இப்போவே வேறு லெவல் இருக்குது. உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த மிளகாயோட உப்பு போட்டு அரைச்சோம்ல, அதனால் கண்டிப்பாக பத்தாது. காவாசி உப்பு தான் இருக்குது. இன்னும் உப்பு பத்தலை சாமி, ஆனால் டேஸ்ட்டு செம்ம. உப்பு பத்தவே இல்லை, ஆனால் இப்போவே டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குது. சரி, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேறு லெவல் பலவி. உப்பு போடாமலேயே உப்பு பத்தாமலேயே வேறு லெவல் இருக்குது, செமையாக இருக்குது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கம்மிட்டுருமா, ஊதக்கூடாது, குப்பை உள்ள போயிடும். ஓகே, கிரேவியேட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஊற்றிடலாம். சாப்பாடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மக்களே, இருக்கிற தண்ணி அந்த மிச்ச தண்ணி இருந்தால டோட்டலாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷத்தில் சுண்டிடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, விறவடுப்பில் தானே இதாகுது, சுண்டிடும், சீக்கிரம் சுண்டிடும். மக்களே, ஆக்சுவலாக வந்து இது என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சூப்பு குடிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கலக்கி விடு பல்லவி. சூப்பு குடிச்சு பார்ப்போங்க. இன்னொன்று ஊற்றிடு. ரைட், அப்படியே அதில் கொத்தமல்லி தலையை போடலாம்ப்பா. லைட்டாக போடு. எப்படிங்க மக்களே, ஜம்முன்னு இருக்குதுங்களா? வாங்க மக்களே, டேஸ்ட் பண்ணலாம். சார் இந்தாங்க சார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆஹா,
ஏங்க என்னங்க இது சூப்பராக இருக்குங்க. இனிமேல் மட்டன் சூப் இப்படி கூட வச்சு பார்க்கலாம். முருங்கைக்காய் மட்டன் சூப்பு. சளி கிளி இருந்தா இங்கே பாருங்க, நல்லா மிளகாய் விதையில்லாமல் அந்த அரைச்சி போட்ட மிளங்க சூப்பராக இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, முருங்காயுடைய சதை பகுதி தெரியுதா? ஆட் பண்ணிடலாம்ப்பா. அவ்வளோதாங்க. ஆஹா, கிளறலாம். ஃபைனலாக சதை பகுதியை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பண்ணணும். கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனா ஜம்முன்னு இருக்கும். சதை பகுதி ஆட் பண்ணோடனே பாருங்க மக்களே, எப்படி நல்லா கிரேவி, இன்னும் நல்லா கிரேவி ஆகுது பாருங்க. பசிக்குது பசிக்குது. எனக்கு பத்திக்குது, எனக்கு பத்திக்குது. உங்களுக்கு என்ன? நீ தான் சாப்பிட்டியாடா காலையில்? அப்புறம்டா. சரிங்க மக்களே, வாங்க. கொத்தமல்லி தலை, நாட்டு கொத்தமல்லி தலையாக இருக்குது. தீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்காக வந்து எரிஞ்சு வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலே எவ்வளோ தள்ளிவிட தேவையில்லை. பல்லவே ஃபைனல் ஸ்டேஜ் போடலாம். ஆட்டாடாடாடாடா, சே செமையாக இருக்குல்ல மக்களே பார்க்குறக்கு. அவ்வளோதான்ப்பா. ஓகே, இப்போ கிளறி விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சு எடுத்துக்கொண்டு வச்சிடலாம். எடுத்துட்டா? ரெடியாகல. மட்டனில் செம்மையான ரெசிபி, ரொம்ப பொறுமையாக செஞ்சோம். அதனால் ரெசிபி சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. நான் சாப்பிடும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? இங்கே ஒரு ஆளை சாப்பிட்லாம்னா இந்த ஆள் பாருங்க, வெயிலில் உட்காந்துக்கிட்டு மொட்டை வெயிலில். மக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் இருக்காது, 20 நிமிஷம் கழிச்சுங்க. பார்த்தீங்களா இல்லையா எப்படி சும்மா ஜம்முன்னு செமையாக இருக்குது பாருங்க மக்களே. என்னையுமே கொத்தமல்லி தலையை போட்டு உடனே கிளறக்கூடாதுங்க, அதை அப்படியே வச்சு மூடி வச்சிடணும். இப்போ கிளறலாம். அப்போனா தான் அது வந்து நல்லாயிருக்கும். எடுத்தோடனே கிளறி வச்சிட்டோம்னா அது அந்த அளவுக்கு இது இல்லை. அது அப்படியே அந்த தலை வந்து ஆவியில் இதாகிடணும். செமையாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சவொடனே சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு ஆஹா மக்கள் ஃபஸ்ட்டு டைம். போதும் பல்லவி, போதும் 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 போதும். கிரேவியா? போதும் 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 சாப்பிட்டுச்சுக்கா. அப்படியே அந்த எலும்பு கையில் கழுவியாச்சு. ஏய் விளையாட்டு தாண்டா இருந்தே நீங்கள். சரியான ஆளு. இந்த கறி, இந்த பீஸ் எடுத்து சாப்பிடு. பீஸ் பீஸ் இதான் ஃபர்ஸ்ட் பீஸு. இதா அது அது இங்கே இது. இதா திங்கப்பா. எல்லாம் சீனு, ஓவர் சீனு. வெறி மாதிரி கடிக்கிறது. எப்படி இருக்குதே? நல்லா சாப்பிடலாமா? ஆன் பண்ணிட்டியா? இங்கே பாருங்க, ஒரு பெரிய சூப்பெலும்பு வந்து கேட்டு வாங்கினந்த. இங்கே பாருங்க, அப்பா இனிமேல் இப்படி தான் பண்ணிக்கணும். ஆட்டுக்கையும் கீழே வந்துட போகுது. அது தரம் பிடிச்சிக்கிட்டு. மக்களே சாப்பிட்லாமா? சாப்பிட்றதுக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வந்துருக்கு. ஆஹா, அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டும் மட்டன் டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே. அந்த ஏலக்காய் வந்து இப்போ அரைச்சி சேர்த்தமில்ல, அந்த ஏலக்காயோட வாசம், அந்த பட்டை, அப்புறம் அந்த கிராம்பெல்லாம் மக்களே அந்த ஆவியில் வச்சோம்ல. எனக்கு சாப்பிடும்போது இந்த கேரளாவில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். அந்த பீஸ் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சேம் அதே டேஸ்ட்டுங்க.
இப்போ தான் தெரியுது அவங்க வந்து இந்த மாதிரி தான் மட்டனை வேக வச்சு உள்ளே ஆட் பண்ணி அப்படியே கிளறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த மாதிரி கிரேவி ஆட் பண்ணி சாப்பாட்டில் போட்டு கலரிக்கிறது. வந்துருச்சு வெளியே. எங்களால் நம்பவே முடியல மக்களே. நாங்கள் தான் இதை வந்து இவ்வளோ இப்படி செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற என்ன சத்தியமாக நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த மட்டனுடைய ஃப்ளேவரு, மட்டன் வெந்த விதம், அதே மாதிரி அந்த முருங்காய் வந்து நம்ம ஊனெடுத்து சேர்த்த அந்த முருங்காயோட டேஸ்ட்டு, அப்புறம் நம்ம அந்த மிளகாய் அரைச்சி சேர்த்தது, லிமிட்டடான வந்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தோம். பெருசாக அதிகமாக எதுவும் மசாலா ஆட் பண்ணல, மட்டன் மசாலா மட்டும் ஆட் பண்ணோம். எல்லாமே சேர்ந்து அடிப்பொலி சாப்பாட்டோட ரூபா. அது அந்த பட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக சேர்க்காம அதில் வந்து நம்ம வேக வச்சோம். குக்கரில் போட்டு பட்டையில் வேக வச்சிட்டோம். அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. முருங்காய் மட்டன் வறுவல் அருமை, அருமையோ அருமை. எப்படி இருக்கு டேஸ்ட்? எடாக்கறி வீட்டில் சாப்பிடும்ல அந்த மாதிரி கிரேவி செமையாக இருக்குது. கரண்ட் ஆச்சு. சூப்பி ஆச்சுங்க. நான் பண்ண வரையும் பண்ணுறேன்னா ஓஞ்சாமி அவ்வளோதான். அதில் ரெண்டாவது டைம் போட்டு சாப்பிட்றேன். என்ன ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி இந்த அளவு டேஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு 1 கிலோ 2 கிலோ எடுத்து வந்துருக்கலாம். எடுங்கப்பா, ஒரு பீஸ் அடிச்சு சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி டேஸ்ட் எப்படி அருமையாக இருக்குது. டேஸ்ட் பிரமாதம். இது எப்படி இப்படி இன்னைக்கு வச்ச வீடியோ பார்த்தா யூடியூப்ல அருமையாக இருக்குது. என்ன சரி அருமையாக இருக்குது. நல்லா இருக்குதாப்பா? ஆஹா, சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட். ஆஹா, இன்னைக்கு ஒரு குட்டி அருமையான டேஸ்ட். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அம்மா ரிவ்யூ. தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்றத விட இது நல்லா இருக்குது. ஓகேப்பா சாப்பிடு மாமா. நீங்கள் சொல்லுங்கள். பீஸ் சாப்பிடுங்க. நல்லா இருக்குதுல்ல மக்களே? ஃபைனல் தயிர் இருக்குது. பட் இருந்தாலும் பச்சை புளி ரசம் வந்துருச்சுன்னா தயிர் செகண்டரி தான் நமக்கு. தயிர் உயிர் தான். பட் இருந்தாலும் பச்சை புளி ரசம்னா அதுதான் ஃபஸ்ட்டு. ஆஹா பல்லவே, பச்சை புளி ரசம் பட்டையை தட்டியாச்சுல, செமையாக இருக்குது. பச்சை புளி ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம வீட்டில் அருமை. இந்த அன்னைக்கு நம்ம கனடா சப்ஸ்கிரைபரான சிவாண்ணா மிஸ் பண்ணுறேண்ணா. இந்த பச்சை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டனும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குதுங்கண்ணா. வாங்க, திரும்ப வாங்க. இதே மாதிரி நம்ம கலக்கிறோம். பல்லவி வந்து களத்தில் இறங்கி விட்டார். எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குதுங்களா? ஓகே. ஹோட்டல் மாதிரியா? ரொம்ப நாள் ஆசை. எங்கள் பேங்க்ல சாப்பிட்டீங்களா? நாமளும் இப்படி சாப்பிடலாம் அப்படின்னு. ஹோட்டல் மாதிரி இருக்குதுல்ல. அது ஹோட்டல்லையும் கூட அவங்க எந்த எண்ணெய் ஊற்றுறாங்க, எப்படி செய்கிறாங்க தெரியாது. நம்ம இப்படி நீட்டாக கல்லெண்ணெயில் செஞ்சு நீட்டாக இருக்குது.